வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஜியோகிராஃபி ஆளுமை ஏஎஸ் அகாடமி குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாமுக்கான வீடியோ. டாபிக் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்தியாவின் இயற்கை அமைவுகள். உங்களுக்கு தெரியும், இயற்கை அமைவுகள் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது மொத்தமாக ஒரு 6 பிரிவுகள் இருக்கும். அந்த 6 பிரிவுகளில் ஒன்று தான் த கிரேட் நார்தர்ன் பிளெயின், வடபெரும் சமவெளி என்று அழைக்கப்படுறது. இந்த வடபெரும் சமவெளி அப்படின்றது இட் இஸ் அ லார்ஜ் ஃபெர்டைல் லேண்ட், மிக வளமான பகுதி, ரைட்? இது ஏன் ரொம்ப வளமான பகுதியாக இருக்கு அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய வண்டல் மண், ஸோ அலுவியல் சாயில் தான் இதுக்கு காரணமாகும். ஸோ இமயமலையிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய நதிகள், அந்த நதிகள் தான் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின் அப்படின்றத உருவாக்கியிருக்கும். ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயினோட எக்ஸ்டென்ட் லென்த் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2400 கிலோமீட்டர் லென்த் எங்கேருந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பாருங்க, இங்கே இருக்க இந்த ஸோ பஞ்சாப், ஹரியானா, ரைட், உத்தரப்பிரதேஷ், ரைட், இது கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடியது. ஸோ பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் வர ஒரு பெரிய வாஸ்ட் ட்ராக்ட் ஆஃப் லேண்ட் தான் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயின் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இங்கேருந்து இது வர 2400 கிலோமீட்டர் லென்த் இருக்கக்கூடியது. இதோட வித் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 240 கிலோமீட்டர், மேக்ஸிமம் 320 கிலோமீட்டர். அந்த வித் கூட ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் போகும்போது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஈஸ்டில் இருக்கும்போது வித் ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுவே வெஸ்டில் போக போக அதோட வித் இன்னும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, ரைட்? அதனால தான் ஈஸ்டில் பார்க்கும்போது இது ஜஸ்ட் 240 கிலோமீட்டர் தான். அப்படியே வெஸ்ட் போக போக இது அப்படியே ப்ராட் ஆகிக்கிட்டே போய் இங்கே என்னவா இருக்கு, 320 கிலோமீட்டர் வித் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது பெரிய சமவெளி. இங்கே வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சமவெளி எத்தனை மாநிலங்களில் பரவி காணப்படும்? இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 7 இந்தியன் ஸ்டேட், 7 இந்திய மாநிலங்களில் பரவி காணப்படக்கூடியது. இதோட ஏரியாவும் 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அப்போ இந்த 7 நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 7 இந்திய மாநிலங்களில் பரவி காணப்படும். இட்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 7 இந்தியன் ஸ்டேட்ஸ். இதோட ஏரியா எடுத்துக்கிட்டோம், பரப்பளவு எடுத்துக்கிட்டோம்னா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா. லென்த் 2400 கிலோமீட்டர், வித் ஸோ 240 மினிமம், மேக்ஸிமம் 320. எங்கேருந்து எங்கே போகும்போது வித் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், கிரேட் பிளெயின் அப்படின்னு வந்துச்சுனாவே இட் வாஸ் மேட் பை வாட்டர், ரிவர்ஸ் தான். ஸோ எந்தெந்த ரிவர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிவர் கங்கா, கங்கை நதி. ஸோ இங்கேருந்து வரும்போது ரிவர் கங்கா ஆன் இட்ஸ் வே வரும்போது டெபாசிட் பண்ணது, அங்கேருந்து அரித்து கொண்டு படி வைக்கக்கூடிய படிவுகள் இதில் இருக்கு. அதுக்கப்புறம் ரிவர் இண்டஸ், சிந்து நதி நமக்கு தெரியும். ஸோ டிபெட்லேருந்து லடாக் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் இங்கே பாகிஸ்தான் போயிடும். பட் சிந்து நதியோட துணையாறுகள்னு சொல்ற ஜீலம், செனாப், ராவி, பீஸ், சட்லஜ், இந்த நதிகள்லாம் இந்த பகுதியில், ஸோ பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் இந்த கிரேட் பிளெயின் டெபாசிட் ஆகிறதுக்கு காரணமானது. அதுக்கப்புறம் பிரம்மபுத்திரா ரிவர் தெரியும். ஸோ இப்படியே இந்தியாவுக்குள்ள அருணாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் அஸ்ஸாம் வழியாக பங்களாதேஷ்குள்ளே போயிடும். பட் எனிவே பிரம்மபுத்திரா ரிவரும் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் கிரேட் நார்தர்ன் பிளெயினோட இன்ட்ரோடக்ஷன். இது எப்போவுமே நமக்கு தேவையானது. ஸோ இதுக்கப்புறம் இந்த கிரேட் நார்தர்ன் பிளெயினில், வட பெரும் சமவெளியில் அந்த சமவெளிகள் வகைப்படுத்தப்படும். கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.